நான் தொழில் துவங்க போகிறேன், சொந்தமாக பிஸ்னஸ் செய்ய போகிறேன், வாழ்க்கையில் பெரிய அளவு சம்பாதிக்க போகிறேன், அதற்கு பணம் தேவைப்படுது. எங்கள் அப்பாட்ட நான் அடம் பிடிச்சி என் சொத்தை விற்று கொடுங்க அல்லது என் சொத்தை பிரித்து கொடுங்க, நான் விற்று தொழில் துவங்க போகிறேன், அல்லது எனக்கு சொந்தமாக பணம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க, நான் தொழில் செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஆர்வம் கொண்ட இளைஞர்களாக நீங்கள், உங்களுக்காக தான் இந்த காணொளி. நண்பர்களே, காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தூரில் எனக்கு தெரிஞ்ச உறவினர் ஒரு வீட்டில் ஒரு நண்பர், நிறைய இடங்களில் நடக்குது, அது உங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு நிகழ்வை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நம்ம பக்கத்து கிராமத்தில் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, நல்லா படிக்கிறார். இந்த காலத்தில் அப்பா அம்மா தான் சொல்லவா வேணும், பிள்ளைங்களை நம்ம எட்டாத உயரத்தில் எட்டி பார்க்க வைக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் ஆர்வப்பட்டு என்ன பண்ணுறாங்க, இருக்கிற உழைப்பை பூரா, தன் உடம்பில் இருக்கக்கூடிய உழைப்பு சக்திகளை பூரா உழைப்பாக வெளிப்படுத்தி அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்களை வச்சு தன் பிள்ளைய தான் படிக்காத ஒரு கல்வி நிலையை படிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறாங்க. என்னெல்லாம் இவன் படிக்கணும்னு விருப்பப்படுறானோ அதுக்கு சொத்தையும் விற்கிறதுக்கு முன் வந்து கூட சொத்தை விற்கிறாங்க, அல்லது கறவை மாடுகள் வச்சு விவசாயம் பார்த்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அனைத்தையுமே இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக, தன் வாரிசுகளுக்காக அனைத்தையும் அர்ப்பணிக்கிறாங்க. அப்படி படித்தாங்கன்னா இந்த இளைஞர்கள், இப்போ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் படித்தாங்கன்னா, அவங்க படித்ததுக்கு அப்புறம், படித்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க படித்து முடித்ததற்கு உண்டான வேலை கிடைக்கிறதா, அல்லது அந்த வேலை கிடைத்தாலும் அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்கிறதா, இது அனைத்தும் அங்கே கிடைப்பதில்லை. ஏன்னா நம்ம நாட்டின் சூழ்நிலை எப்படி, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் எங்குமே கிடைக்கிறதில்ல. 1000 பேர் படித்தானா ஒரு 50 பேர்த்துக்கு அவன் படிப்பு, அவன் திறமைக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்குது. பாக்கி 950 பேருக்கு படித்ததற்குண்டான வேலை கிடைப்பதில்லை, அல்லது படித்ததற்குண்டான அறிவும் அவனிடம் இருப்பதில்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, படிக்கிறாரு, படித்து முடித்த உடனே ஏதோ புள்ள பெருசாக படிச்சுட்டான், பெருசாக சாதிச்சிருவான் அப்படின்னு பெற்றோர் நினைக்கிறார். படித்து முடித்த உடனே வேலைக்கு போகிறாரு, குறைந்த சம்பளம் 10,000 12,000 சம்பளம் எடுக்கிறாரு. என்னப்பா 10,000 12,000 உன்னை கிட்டத்தட்ட 10-15 லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சுருக்கிறேன், 10,000 12,000 சம்பளம் எடுக்கிறதுக்கு நீ செவனே நம்ம வயலில் இருக்கக்கூடிய வேலைகளே நீ பார்த்துக்கிட்டு இருக்கலாமேட தம்பின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் வெளியில் ஐடி கம்பெனியில் அங்கன்னு வேலைக்கு போகிறாரு. திரும்ப அங்கெல்லாம் இருந்து பார்த்து என்ன பண்ணுறாரு, அப்பாக்கிட்ட வந்து அப்பா நான் ஆட்டு பண்ண வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் ஆட்டு பண்ண வைப்பதற்கு நிலங்கள் அவங்க பூர்வீக நிலம் இருந்த நிலம், அவங்க அப்பா சம்பாரிச்ச நிலம், அதில் கொஞ்சம் இடம் கொடுத்து ஆட்டு பண்ண வச்சு தொழில் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி பையனோட ஆர்வத்தை ஊக்கப்படுத்துகிறார். உடனே என்ன பண்ணுறாரு, அருகில் இருக்கக்கூடிய வங்கியில் போய் கடன் வாங்கி பெரிய ஆட்டு கொட்டகைகள்லாம் அமைத்து ஆட்டு பண்ணை வைக்கிறாரு. ஆனால் அவர் எட்டிய தூரத்திலேயே வருமானம் ஆட்டு பண்ணையில் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காதில்ல. குறைஞ்சது 4-5 வருடம் காத்து இருக்கணும்ல. ஆட்டை வாங்கி அதை மேய்ச்சி அதுக்குண்டான தீவனங்கள் கொடுத்து அதிலிருந்து இனப்பெருக்கங்கள் அடைந்து அதில் குட்டிகள் ஈன்று அந்த குட்டிகள் பெருக்கும் பொழுது தான் லாபத்தை நாம் பார்க்க முடியும். அதுக்குள்ளே பண்ண வச்ச மறுநாள்லேயே நமக்கு லாபம் கிடைச்சிடணும்னு நினச்சா கிடைக்குமா? கிடைக்காது, நடக்காது. அப்போ என்ன பண்ணுறாரு, அப்பா கிட்ட வங்கியில் கடன் வாங்கிட்டார்ல, வங்கியில் மாதமானா வருஷமானா 6 மாதமானா காலத்தவணைக்குள்ளே நம்ம கட்ட வேண்டிய தொகையை கட்டணுமில்ல. அப்போ பணம் தேவைப்படுது. என்ன பண்ணுறாரு, பொறுமை இல்லை. உடனே அப்பாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு பையன் வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. அப்பா ஆட்டை மேய்ச்சி பையன் வாங்கின கடனை வங்கியில் கட்டிக்கிட்டு இருக்காரு. பையன் போயிட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாரு. போன இடத்துல ஒழுங்காக சம்பாரிச்சிக்கிட்டு இருந்தவர் ஏதோ அங்கேயும் தொழில் பண்ணலாம் அப்படி அவரோட ஆர்வ கோளாறு. எல்லாரும் முயற்சி எடுக்க வேண்டியது தானே. முயற்சி எடுக்கிறது தப்பு இல்லை, அது முறையான முயற்சியாக என்ன கவனத்துடன் செயல்படணும். உடனே வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறாரு, அதுலேயும் ஏதோ சரிவடைஞ்சிடுறாரு. உடனே அவங்க அப்பா கிட்ட ஏதோ காரணங்கள் சொல்லி பார்க்குறாரு. என்னப்பா போனியே, இவ்வளோ தூரம் கடன் வாங்கினேனே, ஏதோ தொழில் பண்ணுறேன்னு சொன்னியே, பணம்லாம் கடன் வாங்கி கொடுத்தனே, அந்த கடன்காரங்களாம் கேட்குறாங்கப்பா, அந்த கடனெல்லாம் அடைக்கிறது இல்லையாப்பா, காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்குப்பா, கடன் அடைக்கணும்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 வருடங்கள் ஆகிடுச்சு. உடனே கடன்காரங்க தொடர்ச்சியாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பையன் உடனே ஊருக்கு வராரு. வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அப்பா நான் தொழில் செஞ்சேன், என் தொழில் நலிவடைஞ்சு போச்சு, அதனால் இருக்கிற சொத்துல எனக்கு உண்டான பங்கு பிரித்து கொடுங்க,
நான் அந்த சொத்தை விற்று கடன் அடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாட்ட கேட்குறாரு. அப்பா என்ன சொல்கிறாரு, தம்பி நீங்கள் வயசு இருக்குது, நீங்கள் போயிட்டு உழைச்சி சம்பாரித்து உங்கள் கடனை அடைங்க, காட்டெல்லாம் பிரித்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த தகப்பன் காட்டை காப்பாற்றி அந்த வயலை தோப்பை அந்த வயல் விவசாய நிலத்தை காப்பாற்றி வச்சுருக்காரு. அது யாருக்காக? தகப்பனார் எடுத்துக்கிட்டா பிடப்புறாரு அல்லது பிள்ளைங்களுக்கிட்ட கொடுத்து பிள்ளைங்க எடுத்துகிட்டு போக போகிறாங்களா? இல்லை, தகப்பன் தன் சந்ததிகளுக்காக சேமிப்பு தான் இந்த விவசாய நிலம். விவசாயிக்கு மானமெல்லாம் 2 ஏக்கர் நிலந்தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் நீங்கள் அந்த காட்சியை பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஒரு விவசாயிக்கு மானமே அந்த 2 ஏக்கர் நிலந்தாண்டா அப்படிம்பாங்க. அந்த 2 ஏக்கர் நிலத்தை வச்சு அவன் வாழ்வாதாரத்தை வாழ்ந்து முடிச்சிருவான். ஆனால் இன்றைக்கி விவசாயம் பார்க்கறது யாரும் விருப்பப்படுறதில்ல. உடனே பையன் என்ன பண்ணுறாரு, பிரித்து கொடுன்னு சொல்லி அப்பாட்ட வந்து கேட்குறாரு. அப்பா முடியாதுன்னு சொல்கிறாரு. உடனே நான் விஷம் குடித்து இறந்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாட்ட பொய் சொல்லி சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்குறாரு. அப்பா என்ன சொல்கிறாரு, நீ செத்தாலும் பரவாயில்ல, நான் சொத்தை பிரித்து கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அவர் காப்பாற்றி வச்சிருக்கிற நிலம் அவரை எடுத்துகிட்டு போகிறாரு, அடுத்த சந்ததிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே போகிறாரு. எல்லாரும் அதை தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் விவசாய நிலங்களை விற்று, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை விற்று தான் ஒரு தொழில் பண்ணணும். அப்படின்னா அந்த தொழில் பண்ணவே வேண்டியது இல்லை அப்படின்னு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பு. அதாவது இளைஞர்களே, நீங்கள் உங்கள் பெற்றோர்கள்ட்ட போயிட்டு அப்பாக்கிட்ட, உங்கள் அப்பாக்கிட்ட போயிட்டு, உங்கள் அம்மாட்ட போயிட்டு, உங்கள் பெற்றோர்கள்ட்ட போயிட்டு என் பங்கை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களே, இப்போ தான் மேட்ரு, உண்மையான மேட்ருக்கு இப்போ தான் வரோம், உண்மையான விடயங்களுக்கு இப்போ தான் வரோம். உங்கள் அப்பாக்கிட்ட போயிட்டு என் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே, அந்த சொத்தை பிரித்து கொடுங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி அந்த சொத்து உங்களுக்கானதா அப்படின்னு யாராவது நினச்சி பார்த்துருக்கீங்களா? நானும் அப்படி தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி தொழில் பண்ணி நலிஞ்சு போயிட்டேன். அப்பாட்ட போயிட்டு அப்பா பங்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் போய் கேட்கல. அப்பா பாகம் பிரித்து எனக்கு உண்டானதை கொடுத்துட்டாங்க. அவர் பாகம் பிரித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த சொத்து எவ்வளோ இருந்துச்சோ அந்த அளவுக்கு நான் சம்பாரித்து பணமும் அப்பா அம்மாட்ட கொடுத்துட்டேன், கடனும் நான் அடைச்சும் இருக்கேன். அதனால் எங்கள் அப்பா பிரித்து கொடுத்த நிலத்தை நான் விற்று என்னோட நலிவடைஞ்ச தொழிலில் தோல்வி அடைஞ்ச கடனை அடைச்சிடலான்னு சொல்லி ஆர்வக்கோளாறில் என் சொத்தை விற்கிறதுக்கு ஒரு சில இடங்கள்லாம் முயற்சி எடுத்தேன். விற்றும் அது திரும்ப எனக்கு வந்துருச்சு. விற்பனை செய்வதற்கு முயற்சி எடுத்தும் அது நின்றும் போயிடுச்சு. அது இன்றைக்கி நல்லதுன்னு படுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி என் சொத்தை விற்று கடனை கட்ட நான் முயற்சி எடுக்கும் பொழுது என்னோடய உறவினர்கள், பக்கத்து வீட்டார்கள் அல்லது என்னை உண்மையாகவும் நேசிக்கக்கூடிய ஒரு சில நண்பர்கள் அவங்களாம் என்ன சொன்னாங்க, எப்பா நீ கடனை சம்பாரித்து அடைச்சிக்கப்பா, எந்த ஒரு இடத்தையும் விற்கணும்னு முயற்சி எடுக்காத, அது மிக மிக ஆபத்தான ஒரு செயல் அப்படின்னாங்க. நம்ம தான் அன்றைக்கி ரைம் வேர்டில் பேசுகிறத இணையான வார்த்தைகளில் பேசுகிறது. நான் பார்க்காத சொத்தா, பணம் இருந்தால் எங்கே வேணாலும் சொத்து வாங்கிடலாம், இப்படி ஞான மொழிகள்லாம் பேசுகிறது. ஆனால் நண்பர்களே, நீங்கள் கடனை ஒரு குறிப்பிட்ட வருடம் உழைச்சிங்கன்னா கடனை அடைச்சிடலாம், பொறுமை தான் அவசியம். ஆனால் நீங்கள் ஒரு இடத்த விற்றுட்டிங்கன்னா அந்த இடத்த வாங்க முடியுமான்னு கேட்டால் 99% கேள்விக்குறி தான், முடியாத ஒரு காரியம். அதனால் ஒரு சொத்தை விற்று தான் தொழில் பண்ணணும், ஒரு சொத்தை விற்று தான் கடன் அடைக்கணும் அப்படின்னா அந்த தொழில் பண்ணவே வேண்டியதில்லை. அப்போ அப்பாக்கிட்ட போய் நீங்கள் என் சொத்தை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்களே, அந்த சொத்தை நீங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு வாங்கி கொடுத்த சொத்தா, எப்படி உங்களுதுன்னு சொல்லி உறவாடுறீங்க அந்த சொத்துக்கு? நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா தொடர்ந்து பாருங்கள், காணொளிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சொத்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மா கட்டி காப்பாற்றி வச்சுருக்கக்கூடிய சொத்து உங்களுக்கானது அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவு பண்ணணும்? உங்கள் அப்பாவுக்கு அந்த சொத்தை விட, உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தை விட 5 மடங்கு சம்பாரித்து கொடுத்துருக்கணும். பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம்னு சொல்கிறானுங்களே, பாட்டன் சொத்து பேரனுக்கு சொந்தம்னா பாட்டன் இருக்கும் பொழுது பேரன் தானாக வந்துடுவானா? அது பாட்டுக்கு முளைச்சி வந்துடுவானா? வாழை குருத்து மாதிரி. பாட்டனுக்கு அப்புறம் அப்பன் என்ன பண்ணுறாரு? இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றி நல்லது கெட்டது, உடன் பிறப்புகளுக்கு நல்லது கெட்டது பண்ணுறது, சொந்த பந்தங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணுறது, இத்தனையும் வாழ்க்கையில் அவன் பார்த்து அந்த சொத்தை கட்டி காப்பாற்றி, விற்காமல் கட்டி காப்பாற்றி
நம் அடுத்த சந்ததிகளுக்காக காப்பாற்றி வச்சிருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு உடனே சொத்தை விற்று கொடுங்கன்னு சொன்னால் அது உண்மையான இந்த காலத்து இளைஞர்கள் யோசிக்காமல் பேசுகிறீங்க. தயவு செய்து சிந்திங்க. இந்த சொத்து உங்களுக்கானதுன்னு நீங்கள் முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த சொத்துக்கு நீங்கள் எவ்வளவு சம்பாரித்து கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சிந்திங்க. ஏன் சொத்துன்னு சொல்லி நீங்கள் உறவு கொண்டாடவே கூடாது. உங்கள் அப்பாட்ட போய்ட்டு இது ஏன் சொத்துன்னு சொல்லி நீங்கள் உரிமையை கொண்டாடக்கூடாது. ஏன்னா நீங்கள் சம்பாதித்து ஒரு இடத்த வாங்கி போட்டிங்கன்னா அந்த சொத்து உங்களுக்கானது. உங்கள் அப்பா கட்டி காப்பாற்றி வச்சுருந்தாருன்னு சொன்னால் அந்த சொத்து என்னதுன்னு சொல்லி நீங்கள் உறவு கொண்டாடவே கூடாது. நீங்கள் சம்பாதிக்கணும், சம்பாரித்து கடனோ முதலோ வாழ்க்கையில் போராடணும், போராடி தான் வெற்றி அடையணும். தோல்வி அடைஞ்சாலும் தோல்வி உங்களுக்கானதாக இருக்கணும். அதுக்கு போய்ட்டு அப்பா அம்மா கிட்ட பிளாக்மெயில் பண்ணி சொத்தை விற்று கொடு, நான் கடன் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே கூடாது. இது உங்கள் வாழ்க்கையில் உறுதிமொழி எடுத்துக்குங்க. உங்ககிட்ட உங்கள் அப்பா கிட்ட இருக்கிற சொத்து உங்களுக்கானது இல்லை. சட்டங்கள் சாசனங்கள் 1000 சொல்லலாம். தாத்தா சொத்து பேரனுக்கு செல்லும்னு சொல்லி சட்டங்கள் சொல்லிட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது? தாத்தா வாங்கி வச்ச கடனை, தாத்தா பாட்டா கடனை அப்பா அடைச்சி வச்சுருப்பானே, கட்டி காப்பாற்றி வச்சுருப்பானே இந்த சொத்தை விற்காமல். ஒரு கால அப்பா ஊதாரியாக இருந்தால் இந்த சொத்தை விற்று அத்தனை மாதிரி பெற்றோர்கள்லாம் எத்தனையோ இருக்காங்க. அப்பா கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சொத்தை பூரா விற்று குட்டிச்சேராக்கி பிள்ளைங்களுக்கு ஒன்றும் இல்லாத விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாத பெற்றோர்கள் உங்களுக்கு கிடைச்ச வரையும் கடவுளுக்கு உங்கள் தகப்பனுக்கு நன்றி சொல்லுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நினச்சி நன்றி சொல்லுங்கள். போயிட்டு என் பங்கை பிரித்து கொடுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. அதை விற்கணும், அதை விற்று தான் கடன் அடைக்கணும்னு சொல்லி அந்த முயற்சி எடுக்காதீங்க. அதுக்கு நம்ம மரணிப்பதே மேல். உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா கட்டி காப்பாற்றி வச்சுருக்க சொத்துக்கு நீங்கள் உரிமை கொண்டாடணும்னா நீங்கள் குறைஞ்சது அந்த உங்கள் வீட்டில் இருக்கிற சொத்தை விட 5 மடங்கு சம்பாரித்து உங்கள் அப்பாக்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா தான் அந்த சொத்து உங்களுக்கானதாக ஆக்கப்படும். அல்லது நீங்கள் சம்பாரித்து நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கி போட்டு நீங்கள் சம்பாரித்து சொந்தமாக பணம் சேமித்து வச்சு அதில் நீங்கள் தொழில் பண்ணி பெரிய ஆளானீங்கன்னா அவன் தான் உண்மையான ஆம்பளை. அல்லது நீங்கள் சம்பாரித்து ஒரு இடத்த வாங்கி போட்டிருக்கீங்க, நீங்கள் ஒரு தொழில் பண்ணி தோற்று போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் போய் விற்கவோ மாற்றி விடவோ அல்லது அடகு வைக்கவோ லோனு கடன் வாங்கவோ நீங்கள் அந்த இடத்த பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வாங்கிய கடனுக்கு போய் உங்கள் தகப்பனை உங்கள் பெற்றோரை போயிட்டு சொத்தை விற்று கொடுன்னு சொல்லி உரிமை கொண்டாடவே கூடாது. அது உங்களுக்கான சொத்து கிடையாது. அது உங்கள் தாத்தா சொத்து அல்லது உங்கள் அப்பா சம்பாரித்து வாங்கி இருக்கக்கூடிய சொத்து. அதுக்கு நாம் பேரனாகிய நாம் ஒருபோதும் அந்த சொத்துக்கு உரிமை கொண்டாடக்கூடாது. உங்கள் தகப்பனார் உங்கள் குடும்பங்கள் உங்கள் சொத்து உங்களுக்கானது, நீங்கள் பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் வரைக்கும். ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ண, நீங்கள் சம்பாரித்து பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கணும். நீங்கள் சம்பாரிச்சே கொடுக்காம உங்கள் அப்பா வயசு முதிர்வடைஞ்ச காலத்தில் சொத்தை பிரித்து கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த சொத்து உங்களுக்கானதுன்னு முடிவு பண்ணாதீங்க. அது உங்கள் தாத்தா கிட்ட இருந்து உங்கள் அப்பா கிட்ட இருந்து இனாமாக கிடைக்கப்பட்ட சொத்து. அந்த சொத்தை விற்று நீங்கள் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்காதீங்க. உங்கள் தகப்பனோ உங்கள் தாத்தாவோ உங்களுக்கு இனாமாக கொடுத்த சொத்து அது அப்படியே உங்கள் அடுத்த சந்ததிகள்கிட்ட நகர்த்துங்க. அதுதான் சரியான வாழ்வியல் முறையாக இருக்கும், சரியான சேமிப்பாகவும் இருக்கும். எடுத்த உடனே ஒரு தொழிலை செய்ய வேண்டியது, அதில் நலிவடைய வேண்டியது, உடனே இருக்கிற சொத்தை விற்று கொடுக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளம் ஆர்வலர்கள், இள வயசில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி தான் நினைக்கிறீங்க. எங்கள் காட்டை விற்றா ஒரு 10 லட்சத்தை விற்கும், அதை விற்று நம்ம தொழில் பண்ணால் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலன்னு நினைக்கிறீங்க. ஒருபோதும் ஆக முடியாது. ஏதோ 1000ல் ஒருத்தனுக்கு அது மாதிரி நடக்கும். தயவு செஞ்சு ஒரு இடத்த விற்று தான் நீங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் அந்த படிப்பு தேவையே இல்லை. இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த நீங்கள் விற்பீங்க, நீங்கள் படிப்பீங்க, படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய்ட்டு சம்பாதிப்பீங்க. நீங்கள் சம்பாதிக்கிற காலத்தில் அந்த 10 லட்சத்துக்கு விற்ற இடம் 10 கோடி ரூபாய்க்கு வந்துடும். அப்போ நீங்கள் அந்த இடத்த அடைஞ்சதுக்கப்புறம் நினைப்பீங்க, நம்ம 10 லட்சத்துக்கு அந்த இடத்த விற்று படித்தோமே, இன்றைக்கி அந்த இடம் 10 கோடி ரூபா விற்கிது, நம்ம அந்த இடத்த விற்காமலே படிக்காமலே இருந்திருக்கலாம் போல இருக்குன்னு என்னைக்கு தோணும்? 15 வருடம் 20 வருடத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரிய வரும். அதனால் தயவு செஞ்சு உங்ககிட்ட இருக்கிற சொத்தை விற்று படிக்கணும், விற்று கடன் கட்டணும், அதை விற்று தொழில் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிடுங்க. வாழ்க்கையில் சுயமாக சம்பாதிங்க. உங்ககிட்ட கையில் இருக்கக்கூடிய காசை வச்சு நீங்கள் தொழில் பண்ண பாருங்கள். அப்பா அம்மாக்கிட்ட போயிட்டு பிளாக்மெயில் பண்ணி அவங்கள ஏமாற்றி அவங்கள மனநிலை மடமாற்றி இருக்கிற சொத்தை விற்க முயற்சி பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய தோல்வி.
நண்பர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா பிறருக்கு பகிருங்க. இது பயனுள்ளதாக இருந்ததுன்னா காணொலிக்கு ஒரு விருப்பம் தெரிவிங்க. மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். கருங்கல் 368 வியூஸ். வணக்கம்.